வெல்கம் டு டிசிஆர் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இது எதை பற்றி கேட்குறாங்கன்னா ஸ்கீம்ஸ் பற்றி கேட்டுக்கிறாங்க. நம்ம ஸ்கீம்ஸ் பற்றி படிக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதாவது ஸ்டேட் ஸ்கீம்ஸும் படிக்கணும், சென்ட்ரல் ஸ்கீம்ஸும் படிக்கணும். அதில் என்ன படிக்கணும்னா அது எந்த இயர் கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம படிக்கணும். இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டேட் ஸ்கீம்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா நான் முதல்வங்கிற ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் யாரோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்களோட பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களோட திறனை மேம்படுத்துறதுக்காகவும் கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களோட திறனை மேம்படுத்துறதுக்காகவும் கொண்டு வந்தாங்க. எதுக்காக அவங்க திறனை மேம்படுத்தி வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்காக, வேலைவாய்ப்பை ஏற்படுத்துறதுக்காக கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தோம்னா புதுமை பெண் திட்டங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது எந்த திட்டத்திலிருந்து அந்த திட்டத்தோட பேரை மாற்றி அந்த திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா மாணவிகளுக்கு கல்வி உதவியளித்தல். பெண் குழந்தைங்களை கல்லூரி படிப்பை ஊக்குவிக்குவதற்காக கல்லூரிகளில் படிக்கும்போது அவங்களுக்கு மாதம் உதவித்தொகையாக எவ்வளோ ரூபாய் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதுக்கடுத்து பார்த்தோன்னா விடியல் பயணம் அப்படிங்கிறது எதோட இது மேட்ச் ஆகுதுன்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல்னா என்னன்னா நம்மளோட நாட்டில் பாலின சமத்துவத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பெண்களுக்கு நகர பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்வதை இது உறுதிப்படுத்து. மக்களுடன் முதல்வர் இந்த ஸ்கீமில் என்னென்னா பொதுமக்களுக்கு தேவைப்படுற அனைத்து சேவைகளும் ஒரே இடத்துல கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் உள்ள எல்லா துறை அலுவலர்களும் சேர்ந்து மொத்தமாக ஒரு முகாம் நடத்துகிறாங்க. அதில் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எதுக்காவது இப்போ ரேஷன் கார்டுக்கே விண்ணப்பிக்கணும்னா அங்கே நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்கீமுக்கு நம்ம அப்ளை பண்ணணும்னா அதையும் அங்கே விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே நம்ம எந்த மனு கொடுக்குறோமோ அந்த மனுக்கு அவங்க 30 நாளில் நம்மளுக்கு தீர்வு கிடைச்சிரும் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். இப்போ நம்ம 4 திட்டங்கள் பற்றியுமே பார்த்தோம். இந்த 4 திட்டங்களுமே எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.